அண்ணா இதுக்கப்புறம் வர ரைட் எடுத்து போனீங்கன்னா இந்த தெருவுலயே கடைசியா இருக்கிற வீடுண்ணே. என்ன சோட்டு இது? அம்மா காலையிலேயே வர்றேன்னு சொன்னாங்க. டே சிண்டு, அங்கிருந்து வர வேண்டாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் புலம்பாம இருங்க. ஹை சிண்டு அண்ணா, அங்க பாருங்க அம்மாவும் பாட்டியும் வர்ற மாதிரி தெரியுது. அண்ணா வண்டியை வேகமா ஓட்டாதீங்க. 3ஆவதா மஞ்சள் கலர் வீடு தெரியுது பாருங்க, அந்த வீடு தான் அண்ணா. இங்கே நிறுத்திடுங்க. ஐயா, அம்மாவும் பாட்டியும் வந்துட்டாங்க. அம்மா என்னம்மா இது? காலையிலேயே வர்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க. நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ண, நீங்க எடுக்கவே இல்லம்மா. டே சிண்டு, பஸ்ல வந்துட்டு இருந்ததுல ஃபோன் சத்தம் சுத்தமா கேட்கலடா, அதான் நாங்க இப்ப வந்துட்டோம்ல. அக்கா, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1 மாசம் தங்கிட்டு போங்க. என்னண்ணே ரிக்ஷால வந்த மாதிரியா பணம் கேட்குறீங்க? ஃப்ளைட்ல வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கீதா, உனக்கு ஒரு வழியாக எங்கள் ஊருக்கு வர்றக்கு நேரம் கிடச்சிருச்சா? பசங்களுக்கு கூட ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ வர்றேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. அக்கா ஊரில் திருவிழா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. அதான் நம்ம குடும்பத்து சார்பாக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோங்க்கா. ஆமாம் மாலா, இந்த தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஊர் திருவிழா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி தான் கீதாவை மட்டும் அனுப்பாமல் நானும் சேர்ந்து வந்திருக்கேன். ஹை, நம்ம ஊர்ல மாரியம்மன் கோவில் திருவிழா வருதா பாட்டி? ஹை, ஜாலி ஜாலி பாட்டி. நாங்க எல்லாரும் இப்பவே வர்றோம் பாட்டி. ஊருக்கு கிளம்பி போலாம். ஹை ஆண்டி, ஆண்டி நீங்க எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேளுங்க ஆண்டி. நாங்களும் வர்றோம் ஆண்டி. உங்க ஊர் உண்மையாவே சூப்பரா இருக்கும் ஆண்டி. நான் ஏற்கனவே நம்ம ஊர் திருவிழா பற்றி இந்த தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டேம்மா. இருந்தாலும் இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த டைம் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் போகிறோம். சரி, வந்த டயர்டாக இருப்பீங்க. 2 பேரும் முதல்ல சூட்கேஸ் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க, ஏதாவது சாப்பிட்டு பேசலாம். கீதா, பசியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, எடுத்து வைக்கட்டுமா? அக்கா வண்டியில் வந்ததில் சுத்தமாக பசிக்கலக்கா. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. காஃபி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு கொடுங்கக்கா. நீ இன்னும் இந்த காஃபி குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தலையா? சரி இரு, பால் சூட வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு தர்றேன். அக்கா இந்த நான்சி அங்க அம்மா, ரோசா அங்க அம்மா எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க. திருவிழாக்கு கூப்பிட்டா வந்துருவாங்கல்ல? எல்லாம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க கீதா. கண்டிப்பாக இந்த டைம் நம்ம கூட வருவாங்க. சரி இரு, உனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தானே வேணும்? ஆமாங்க்கா, நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. நம்ம வீட்டில் யாருக்கும் காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைங்கிறதுனால காஃபி பொடி சர்க்கரை எல்லாம் எங்கே வச்சேனே ஞாபகம் இல்லை. எல்லாம் போன தடவை நீ வந்தப்போ வாங்கி வச்சது, இப்போ தான் எடுக்கிறேன். அக்கா நாளைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்பிடலாங்க்கா. என்னது, நாளைக்கு சாயந்தரமே கிளம்பணுமா? இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டா எல்லாரும் வரமாட்டாங்க கீதா. ஒரு வாரம் தங்கி இருங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றாவே நம்ம பஸ்ஸு பிடிச்சி போயிடலாம். அதுவும் சரிதாங்க்கா. போன தடவை மாதிரி விட்டுட்டு போனோம்னா அதுக்கப்புறம் வர்றேன்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. அதனால தங்கி இருந்து கூட்டிகிட்டே போயிடுறோம். அதுதான் சரி கீதா. நான் பண்டி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு பஸ் ஒன்று ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அந்த பஸ்ஸுலேயே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து நம்மளே பத்திரமா விட்டுடலாம். அம்மா, இந்த டைம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் பஸ்ல சேர்த்துக்கலாமா? அதுக்கேற்ற மாதிரி அப்பா கிட்ட பெரிய பஸ்ஸா புக் பண்ண சொல்லுங்க. பஸ்ஸில் எவ்வளோ இடம் இருக்குமோ அத்தனைக்கும் ஆளுங்களை சேர்த்திக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏண்டா, நீங்கள் எல்லாரும் இன்னும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உள்ளேயே உட்காந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் போய் அது ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்களே, அதை பிரித்து பார்த்துட்டு இருங்க போங்க. அண்ணா வாங்கண்ணா, பாட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சரி, நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. நான் போய் உங்களுக்கு லஞ்சுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறேன். அக்கா நீங்கள் பிரியாணி நல்லா பண்ணுவீங்களே, மத்தியானத்துக்கு எனக்கு பிரியாணியே பண்ணி கொடுத்துருங்க. காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குக்கா. பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பிரியாணி பண்ணி தந்துடுறேன். என்னன்னா இது? நம்ம இங்க இவ்வளோ பேர் இருக்கோம். பாட்டி 3 gift தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. டேய், பாட்டி வர்ற அவசரத்துல வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்கடா. நீ முதல்ல ஓபன் பண்ணு. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி அப்படி இதுக்குள்ள என்னன்னா இருக்கும்? டே சிண்டு, ஓபன் பண்ணாதானே தெரியும். இப்ப ஓபன் பண்றியா இல்ல எங்கிட்ட கொடுக்குறியா? அண்ணா ஓபன் பண்ணிட்டேன்னா. எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதாவது ஒரு பெரிய கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டிக்கிட்ட நான் போன்ல எனக்கு கன் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன்னா. ஹை, என்னது இது? கலர்ஃபுல் பபிள்ஸ். ஓ, பபிள் கன்னா. என்னன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாடா சிண்டு, பபிள் கன், கலர்ஃபுல் பபிள்ஸ்னு போட்டிருக்கு. லைட் மியூசிக், அதுக்கப்புறமா வந்து பபிள் எலக்ட்ரிக் கன்னு போட்டிருக்குடா. லைட் எல்லாம் வரும் போல இருக்கே. சரி இரு, முதல்ல பாக்ஸ்ல இருந்து வெளியில எடுத்து பார்க்கலாம், அப்பதானே தெரியும். நல்லா பெருசா தாண்டா இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம நல்லா ஜாலியா விளையாடலாம்னு நினைக்கிறேன். ஏ பண்டி, பாத்தியா? லிக்விட் 2 கொடுத்துருக்காங்க பண்டி. ஒரு லிக்விட் கொடுத்தா சீக்கிரம் தீந்து போயிடும்னு 2 கொடுத்துருக்காங்க. ஆமா நான்சி, என்னது இது? எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னே தெரியலையே. ஒருவேளை பேட்டரி போடணுமோ? அண்ணா, எல்லா பபிள் கன்னுமே பேட்டரியில தானே ஒர்க் ஆகும். இங்க பாருங்க, பின்னாடி வந்து பேட்டரி மாற்றுக்கு கொடுத்துருக்காங்க.
சரி இருங்கண்ணா, மத்த 2 கிஃப்டையும் ஓபன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா இந்த பபிள் கனுக்கு வந்து பேட்டரி போட்டு விளையாட ஆரம்பிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். சரி சரி கொடு, இதையாவது நான் ஓபன் பண்றேன். இது என்னது இது? இதுவும் அதே சைஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா ஒருவேளை பபிள் கன்னே வேற கலரா இருக்குமோ? ஆமா பண்டி, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம்ல, அதனாலதான் நம்ம எல்லாத்துக்குமே பபிள் கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். என்னோட ஃபேவரட் ரெட் கலர்ல கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. சொல்லிட்டேன் இப்பவே, இந்த ரெட் கலர் எனக்கு தான். சரியா? அதெல்லாம் முடியாது. 3 கன்னையும் நல்லா ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு எதுல அதிகமா பபிள்ஸ் வருதோ அதை நான் எடுத்துப்பேன். தெரியுமே நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. ஆனா செமையா இருக்கு நான்சி. இங்க பாரு, பயங்கர ஹெவியா இருக்கு தெரியுமா? இதுலயும் அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் நினைக்கிறேன், கலர் மட்டும்தான் வேறன்னு நினைக்கிறேன். சரி இருங்க. ஆமா, இங்க தான் பேட்டரி போடணும், இந்த இடத்துல தான் லைட் வரும். ஆனா இன்னொன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி இருங்க, இன்னொரு கிஃப்டையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு கடைசியா வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். பண்டி நான் சொல்லட்டுமா? இதுலயும் கண்டிப்பா அதே மாதிரி பபிள் கன் தான் இருக்க போகுது, கலர் மட்டும்தான் வேற. எல்லோ கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு. அப்படின்னா இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர் இல்லாட்டி கிரீன் கலர் தான் இருக்கும். நீ வேணா ஓபன் பண்ணி பாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நீ சொன்ன கலர்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிடலாம். பண்டியண்ணா ஒண்ணு பண்ணலாம்னா, இதை வச்சு நம்ம எல்லாருமா டீமா பிரிஞ்சு பபிள் கன் ஃபைட் வச்சுக்கலாம். சரியா? இருடா, முதல்ல இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஓபன் பண்றதுக்குள்ளேயே ஈவினிங் ஆயிரும் போல இருக்கு. அது இல்லாம பேட்டரி எங்க போடணும், லிக்விட் எங்க போடணும் எதுவுமே தெரியலையே. சோட்டு பாப்பா, நீ உள்ள போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் அதுக்கப்புறமா பேட்டரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம பேட்டரி தான் உள்ள போட போறோம். ஐயோ அண்ணா, என்னன்னா இது திரும்பவும் ரெட் கலரே கொடுத்துட்டாங்களா? சே, வேற கலர் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஹை நான்சி அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே ப்ளூ கலர் இருக்குக்கா. நான் தான் சொன்னேன்ல, உங்க பாட்டி கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லோ ப்ளூ ரெட்னு. ஆமா நான்சி, நீ கூட கரெக்டா கெஸ் பண்ணிட்ட. எலக்ட்ரிக் கன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நல்லா நிறைய பபிள்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பண்டி அண்ணா, நான் ஸ்க்ரூ டிரைவர் பேட்டரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா எப்படி கலட்டி எப்படி போட போறீங்க? இரு சோட்டோ, அதைத்தான் இப்ப நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பபிள் கன்னை இந்த கவர்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிடலாம். லிக்விடையும் எல்லாரும் எடுத்து வெளியில வச்சிருங்க. பண்டி அண்ணா இந்தாங்க, நான் ஸ்க்ரூ டிரைவர் ரெடியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் கன்ல போட்டு செக் பண்ணிடலாமா? இங்க தான் ஸ்க்ரூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்கிற ஸ்க்ரூவை கலட்டி பார்த்தரலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க தான் பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஆனா எத்தனை பேட்டரின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 3ஓ 4ஓ இருக்கும். ஏன்னா கன்னு ஹெவியா இருக்கு, அதனால பேட்டரியும் நிறைய போட வேண்டியதா இருக்கும். அண்ணா, நான் ஏற்கனவே 6-7 பேட்டரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். பாத்தியா சோட்டு பாப்பா, இந்த ஒரு பபிள் கன்கே 3 பேட்டரி தேவைப்படும். அப்படின்னா நம்ம கிட்ட வந்து 3 பபிள் கன் இருக்கு. அப்படின்னா மொத்தமா நமக்கு 9 பேட்டரிஸ் தேவைப்படும். அண்ணா என்னன்னா இது பேட்டரி வாங்கியே காசெல்லாம் செலவாயிரும் போல இருக்கு. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? விளையாடணும்னா பேட்டரி போட்டு தான் ஆகணும். சரி ஓகே, பேட்டரி போட்டாச்சு. இப்ப கீழே எதுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க? பண்டி, இது கூட உனக்கு தெரியலையா? மேலதானே பேட்டரி போட்டிருக்க, அப்படின்னா கீழே லிக்விட மாற்றக்கு ஏதாவது இடம் கொடுத்துருப்பாங்க பாரு. நீ சொன்னது கரெக்ட் தான் நான்சி. இங்க தான் லிக்விடை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு லிக்விடை ஓபன் பண்ணி அந்த சில்வர் ஃபாயிலையும் கிழிச்சு ரெடியா வைங்க. உள்ள எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அண்ணா சீக்கிரம் ஓபன் பண்ணி லிக்விடை வைங்கண்ணா. ஆமா, நீ சொன்ன மாதிரி கீழே லிக்விட் மாட்டுறதுக்கு தான். ஓகே, இப்ப லிக்விடை எடுத்து இந்த டியூப்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், இந்த பபிள் கன் யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். கீழே திரும்பவும் இப்படி மாட்டி ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இல்லாட்டி விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்படியே பாட்டில் கீழே விழுந்துரும். அண்ணா எங்கிட்ட கொடுங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணி பார்ப்பேன். ஹை, நல்ல மியூசிக் எல்லாம் வருதுண்ணா. ஹை, எடுத்த உடனே டக்குன்னு குட்டி குட்டியா நிறைய பபிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. ஆமாண்டா சிண்டோ, நல்லா பபிள்ஸ் பெருசா வராம குட்டி குட்டியா நிறைய வெளியில வர்ற மாதிரி இருக்கு. இதை வச்சு விளையாண்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, டக்குன்னு 1 மினிட்ல இந்த இடம் ஃபுல்லா பபிள்ஸ் ஃபில் ஆன மாதிரி இருக்குல்ல? ஆமா பண்டி, இங்க பாரு. அது மட்டும் இல்ல, பபிள்ஸ் கலையவே மாட்டேங்குது, ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க ஃப்ரண்ட்ல தானே லைட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? லைட் நல்லா எரியுது. நைட்ல பார்த்தா இன்னும் பிரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா அடுத்தது ப்ளூ எடுத்து பார்க்க போறேன். ப்ளூவும் நல்லா ஃபாஸ்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இருக்கிறதுலே வச்சு எந்த கன்னா சூப்பரா இருக்கு? எனக்கு தெரிஞ்ச எல்லா கன்லயும் ஒரே மாதிரி தான் பபிள்ஸ் வரும். உனக்கு கன்ஃபார்மா தெரியணும்னா 2 கன்னையும் 3 கன்னையும் ஒன்னா வச்சு பண்ணி பார்த்தா தான்டா தெரியும். ஆமாண்ணா, எனக்கு என்னமோ ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த 2 பெட்டரா இருந்துச்சு, இப்ப பார்த்தா எல்லோ அந்த 2ஐயும் விட பெட்டரா இருக்கு. சரி விடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பபிள் கன் ஃபைட் வச்சு பார்க்கலாம். சரி ஓகே, நீ எல்லோவை பிடிச்சிக்கோ, நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். சரியா? 2ஐயும் ஒன்னா அடிச்சு பார்க்கலாம், எதுல இருந்து அதிக பபிள்ஸ் வருதுன்னு தெரிஞ்சிரும். ஐயோ பண்டி, இங்க பாரு, 2ஐயும் வச்சோம்னா ஒரே இடத்துல நிறைய பபிள்ஸ் சேர்ற மாதிரி இருக்கு. பேசாம ஸ்டாப் பண்ணிருங்க. நான்சி அக்கா சும்மா இருங்கக்கா, இப்பதான்க்கா ஜாலியா இருக்கு. பண்டி அண்ணா நீங்க வேணா என் மேல அடிங்கண்ணா. எனக்கு என் மேல பபிள்ஸ் பட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்டி அண்ணா, எனக்கு கூட பிடிக்கும். என்னையும் சேர்த்திக்கோங்கண்ணா இந்த கேம்ல. இரு சோட்டோ, ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் மேல அடிச்சு பார்க்கலாம்.
டே சிண்டு, நீ பபிள்ஸ்குள்ள காணாம போக போற பாரு. அண்ணா நல்லா இருக்குண்ணா, இன்னும் கொஞ்சம் அடிச்சிங்கன்னா அப்படியே நான் மறைஞ்சிருப்பேன் பபிள்ஸ்குள்ள. எங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா நான் எங்கேயோ விளையாட போயிருக்கேன்னு சொல்லிருங்க. உங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்ன தாண்டா திட்டுவாங்க. அவ்வளவுதான், சிண்டுவே பபிள்ஸ்குள்ள போய் மறைஞ்சிட்டான். அண்ணா பத்தாதுண்ணா, இன்னும் நல்லா வீடு ஹைட்டுக்கு அடிங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் அடிங்க. பண்டி சொன்னா கேளு, அவங்க அம்மா இல்லாட்டி பாட்டி வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க பண்டி. அங்க பாரு, அவன் தலை ஃபுல்லா பபிள்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் தலை குளிச்சாதான் சரியா வரும் பண்டி. ஐயா அண்ணா சூப்பரா இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன்னா காணாம போயிட்டேன், மறைஞ்சிட்டேன் பாத்தீங்களா? ஆமாண்டா, அது மட்டும் இல்ல, காத்துக்கு அப்படியே போகுது. பபிள்ஸ் ரொம்ப நேரம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. நம்ம கை வைக்காட்டி அது அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோயோ, அதுக்குள்ள கம்மியாயிடுச்சுண்ணா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். எங்க அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏ பண்டி, இங்க பாரு, நான் இப்ப ஒரு குச்சி வச்சு இதை களைச்சு விட போறேன். அவ்வளவுதான், பபிள்ஸ் எல்லாம் கரைஞ்சிருச்சு. நான்சி அக்கா, அதை அப்படி பண்ண வேணாம்க்கா. இப்ப பாருங்க நான் கால் வச்சு எப்படி மிதிக்கிறேன்னு. கால் வச்சு மிதிச்சா இல்ல கையை வச்சு தட்டினாலே அது எல்லாம் காணாம போயிரும். போங்கண்ணா, நீங்க 4 பேருமே விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்ன சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன். இல்ல சோட்டோ, சரி இப்ப நீ வந்து நில்லு, உன் மேல நாங்க பபிள்ஸ் அடிக்கிறோம். கண்ணு எரிஞ்சிச்சுன்னா சொல்லு. கண்ணெல்லாம் எரியலனா, கண்ணுக்கிட்ட வர மாதிரி தான் நான் கண்ணை மூடிக்குவேன். ஐயோ பண்டி, சோட்டுக்கு நல்ல நிறைய லாங் ஹேர் இருக்கு. அவ ஹேர் மேல எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா அவ ஹேர்ல எல்லாம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவ தலை குளிச்சாதான் போகும் பண்டி. நான்சி அக்கா பரவாயில்ல, நான் இதுக்கப்புறம் போய் தண்ணி ஊத்தி குளிச்சுக்கிறேன், அடிச்சு விடுங்கண்ணா. ஐயோ, என்ன சோட்டு இது ஃபுல்லா அடிக்க சொல்ற? நீயே அப்படியே உள்ளேயே போயிருவ போல இருக்கு. அண்ணா அடிங்கண்ணா, என் தங்கச்சிக்கு என்ன மாதிரியே அடிச்சு விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏ சோட்டு, நீ அப்படியே இரு. அண்ணா அண்ணா அப்படியே இருங்கண்ணா, நான் எங்க அம்மாவை கூப்பிடுறேன். எங்க அம்மா வந்து சோட்டு எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாத, அவ உள்ளதான் வந்தான்னு சொல்லிடுறேன், சரியா? அம்மா அம்மா சீக்கிரம் வெளியில வாங்க. அண்ணா, அம்மா வந்தாங்கன்னா நான் அப்படியே சத்தம் போடாம நின்னுறேன், சரியா? அம்மா என்னை கண்டிப்பா தேடுவாங்க. அம்மா சீக்கிரம் இங்க வந்து பாருங்கம்மா. என்னடா சிண்டோ, உள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அட கடவுளே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இங்க நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு?